வணக்கம். கண் திருஷ்டின்னு இருக்குதா, அல்லது மற்றவங்க நம்மளை பற்றி ஏதாவது ஐயோ இவன் நல்லா இருக்காளே அப்படின்னு நினச்சாதால நம்மளுக்கு அதனால் தீமை வருமா? இந்த மாதிரி ஒரு தோழி என்கிட்ட கேட்டாங்க. இது இப்போ ஒன்று இல்லை, இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம பிராணிக் ஹீலிங் பண்ணும் பொழுதோ, ரேக்கி செய்யும் பொழுதோ, அல்லது ஈவன் வர்ம புள்ளியில் கூட ஒரு புள்ளி இருக்குது. அதாவது மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஒரு பொறாமைப்படும் பொழுதோ, அதனால் நம்ம உடம்பில் ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய நிலைமையில் ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதுக்காக செய்ய வேண்டிய வழிமுறைகள் இருக்குது. கந்த சஷ்டி கவசத்தில் கூட சொல்லுவாங்க, வரும் பில்லி சூனியம் பெரும்பகை அகல அப்படின்னு வரும்பொழுது, அப்படின்னா இதை மாதிரி மற்றவங்க நம்ம மேலே ஏதாவது செய்வினை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கணும்? மற்றவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பொறாமப்படுறவங்க பொறாமப்படுவாங்க. ஏதாவது இது மாதிரி செஞ்சு அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது செய்யலாம். செய்வாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு செய்யக்கூடும். அப்படி இருந்தாலும் அது நம்மளை பார்த்து பாதுகாக்கலாம் இல்லையா? அது நம்மளை தாக்காமல் எப்படி ஒரு இம்யூனிட்டி பவர் உண்டாக்குறதுக்கு, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுக்கு நம்ம சில பொருட்களை சாப்பிடுவோம். அதை மாதிரி இதையும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம செய்யலாம். இப்போ ஒரு முத்திரை சொல்கிறேன், கரண முத்திரைன்னு பேர். செய்யறது ரொம்ப எளிது. இதை கையையும் இப்படி தான் வச்சுருக்கணும், ரெண்டு பக்கமும் கையை இப்படி வைக்கணும். ஆனால் இப்போ நான் முன்னாடி காமிக்கிறேன். இந்த கட்டை விரல் ஆட்காட்டு விரலோட இந்த அடிப்பகுதி இப்படி தொட்டுக்கணும். நடு விரலும் மோதிர விரலும் இப்படி மடிச்சிருக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ எளிதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ இது கூட நம்ம ஒரு உயிர் எழுத்தையும் ஒரு மெய் எழுத்தையும் சேர்ந்து ஒரு பீஜ மந்திரம் உருவாக்கியிருக்காங்க. அதையும் சொல்ல போகிறோம். இதன் பெயர் கரண முத்திரை. இது கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிற முத்திரை. அப்போ பெரியவங்க சொன்னாங்கன்னா அதில் ஏதாவது இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆனால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த முத்திரையை இப்படி வச்சுட்டு, ஆக்சுவலாக இது ஒரு சைடு எப்படி காமிக்கிறேன், இந்த ரெண்டு பக்கமும் வைக்கணும். ஷோல்டருக்கு அடுத்து ரெண்டு பக்கமும் வச்சுக்கணும். இது ஆகாயத்தை பார்த்து மடியில் வைக்கிறது இல்லை, நேராக வர்றது தடுக்காமல், நம்மளை தாக்காமல் தடுக்கிற முத்திரை. இப்போ நம்ம சொல்ல போகிற பீஜ மந்திரம் பேர் அவும். அவுன்ற உயிர் எழுத்து இருக்குது தமிழில். இம் ஒரு மெய் எழுத்து. அவும். அவும். உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். இதை எத்தனை முறை சொல்லணும்? 108 முறையா, 21 முறையா? உங்கள் மனசுக்கு தோன்றதை செய்யுங்களேன். சொல்லுங்கள். நம்ம மனசு சரின்னு சொல்கிற வரைக்கும் மனசுக்குள்ளார ஒரு தைரிய உணர்வு வரும். தொடர்ச்சியாக 7 நாள் செய்தால் ஏதாவது தீவு செய்வினை வச்சுருந்தாலும் போயிடும். இனிமேட்டு நம்மளுக்கு வரவும் வராது. ஆனாலும் ஏன் தொடர்ச்சியாக தான் செஞ்சுக்கலாமே. எப்போ ஞாபகம் வருதோ நம்மளுக்கு ஏதோ சில தடங்கள் இருக்குது, இது அவங்களால இருக்குமோ இவங்களால இருக்குமோ, அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட்டு என்ன இந்த முத்திரை பாதுகாக்குது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், என்னை எந்த தீய சக்தியும் அணுக முடியாது. நீங்கள் கடவுளையும் கும்பிடலாம். அப்படி மீறி நம்மளுக்குள்ளாரையோ நான் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு தோணும் பொழுது இது பண்ணலாம். நம்ம வீட்டில் பெரியவங்களை எல்லாரும் பார்த்துருக்கோம். இடது கையில், ஈவன் பிராணிக் ஹீலிங்கில் கூட சொல்லுவாங்க, இடது கையில் கல் உப்பு எடுத்துகிட்டு எதிர்த்தாப்பில் யாருக்கு நம்ம திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறவங்களோ ஆக்சுவலாக உப்பு அப்சார்ப் பண்ணும். என்ன நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் அதை அப்சார்ப் பண்ணும். அதை எடுத்து இப்படி சுத்த சொல்லுவாங்க. எளிய முறை கண் திருஷ்டி கழிக்கிறது பிராணிக் ஹீலிங்கில் சொல்கிறது இதுதான். கையில் கல் உப்பு எடுத்துகிட்டு இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக 3 தடவை சுற்றிட்டு அந்த உப்பை கொண்டு போய்
வாஷ் பேசினில் கழுவிடணும். அந்த நீர் வந்து அதை இந்த உப்பு அப்சார்ப் பண்ணி நீரை வந்து அது வந்து இன்சினரேட் பண்ணிடும், அதாவது அதை நீக்கிடும். இது மாதிரி போகும்னு சொல்லுவாங்க. வீட்டில் இது இல்லாமல் நான் பெரியவங்களை பார்த்துருக்கேன், கற்பூரம் வச்சு திருஷ்டி கழிப்பாங்க. சில பேர் மிளகாயை எடுத்துகிட்டு போய், அந்த காலத்தில் எங்கள் பாட்டி பண்ணுவாங்க, அது மிளகாயை எடுத்துகிட்டு போய் எரிக்கிற இப்படி தலையை சுற்றி போய் எரியிற அடுப்பில் போட்டாங்கன்னா அது சவுண்டே வராது. அந்த காலத்தில் விறகு அடுப்பில். அப்போ சொல்லுவாங்க, பாரு எவ்வளோ திருஷ்டி இருக்காது எல்லாத்தையும். அதெல்லாம் எனக்கு புரியல, அப்பயும் புரியல, இப்பயும் புரியல. ஏன் மிளகாய் பொதுவாக போட்டால் ஒரு நெடி வரும், ஒரு இது வரும், ஆனால் அவங்க சொல்கிறதுல வராது. அது அவங்களுடைய எண்ண உணர்வு. வெளியிலையும் வாட் இஸ் இன்சைடு கம்ஸ் அவுட் சைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வருதோ என்னவோ தெரியல. அதை பற்றிலாம் நான் இப்போ விசாரிக்கல. உங்களுக்கு ஏதாவது இப்படி இருக்குதுன்னு தோணுதா? அப்போ இப்படி வைங்க முத்திரை, கரண முத்திரை வச்சுட்டு அவும் என்ற பீஜ மந்திரத்தை செய்யுங்க. உங்களே எதையும் எதிர்மறை எண்ணங்களோ அடுத்தவங்களோட பொறாமையோ கண் திருஷ்டியோ உங்களை அதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அது உங்களை தாக்காது, உங்களுக்கு அதனால் ஒரு தீய பலனும் வராது. ஐ எம் சேஃப், நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிக்கோங்க. அதுக்கு தான் அவுங்கிற பீஜ மந்திரத்தையும் சொல்லுங்கள். காலையிலே ஒன்று சொல்லலாம், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். இதை செய்து நம்மக்கிட்டேருந்து எதிரிகள்கிட்டேருந்து பாதுகாத்துக்கலாம். சரியா? இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே ஒரு 3 முத்திரை சொல்லியிருக்கேன், அதை வந்து திருப்பியும் இது கூடயே சொல்லிடுறேனே. முதல் முத்திரை வந்து சதுர முத்திரை. நம்ம வந்து யாருக்காவது ஹீலிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளை வந்து மற்ற எதிர்மறை எண்ணங்கள் எதிர் சக்திகள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு சதுர முத்திரை பண்ணுறோம். இப்படி தான் வச்சுக்கணும். இதை வந்து இடது கையை கீழே வச்சு வலது கையை அதில் விரலை இப்படி மேலே வைக்கும்போது ஒரு ஸ்கொயர் தெரியுது. இப்போதைக்கு கட்டை விரல் தனியாக தான் இருக்கணும். இந்த அமைப்பை கொண்டு போய் நேவல் கிட்ட வைக்கணும். தொப்புளில் வைக்க போகிறோம். வைக்கும் பொழுது அங்கே தொப்புள் கிட்ட போயிட்டு அப்புறம் இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். கட்டை விரலால் இந்த மடிச்சிருக்க நடு விரலையும் மோதிர விரலையும் பிடிச்சிக்கிறோம். இப்போ வச்சுட்டு நம்ம கண்களால் அந்த சதுரத்தை பார்க்குறோம். சதுரத்தை பார்த்துட்டு நம்ம அமர்ந்திருக்க இடம், நம்ம வீடு எல்லாத்தையும் மனக்கண்ணாலே நோக்கலாம். அமர்ந்திருக்க இடத்த நம்ம கண்ணாலே நோக்கலாம். எல்லா இடத்தையும் பார்த்து நம்ம ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கிறோம். என்னுடைய எந்த எதிர்மறை எண்ணங்களோ சக்தியோ என்னையும் என்னுடைய சுற்றுப்புறத்தையும் தாக்காது. அவ்வளோதான். இந்த முத்திரைக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து சில பேர் நம்ம ஹீலிங் பண்ணுறதால மற்றவங்களுக்கு பண்ணும்பொழுது எல்லோரும் என்கிட்ட நிறையா பேர் கேட்பாங்க, இவன் நம்மளுடைய சக்தி குறைஞ்சிருமா, நம்மளுக்கு அந்த வியாதி வந்துடுமா? இது 2-3 பேர் கேட்டாங்க. அது அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. அதுக்கும் வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ரேக்கியிலோ அல்லது ரேக்கி நம்ம வந்து ஒருத்தவங்களை நினச்சி கை வச்சா வருது, இல்லை டிஸ்டன்ஸில் பண்ணாலும் அதே மாதிரி பிராணிகளும் டிஸ்டன்ஸில் தொடாமல் தானே பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, கட் த கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கும் நம்ம குணப்படுத்துகிறவங்களுக்கும் இடையில் ஒரு தொப்புள் கொடி மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி அதை வந்து இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணி அந்த கட் பண்ணதை வந்து நம்ம வந்து ஹீலிங் பண்ணும்பொழுது பிராணிக் ஹீலிங்லலாம் பக்கத்தில் உப்பு, ஒரு பக்கெட்டில் உப்பு கல் உப்பு கரைச்சி வச்சுருப்போம். அந்த இடத்துல அதை போட்டுடணும். அவ்வளோதான். கட் த கார்டு பண்ணலாம். அடுத்தது வந்து எனக்கு வந்து சக்தி குறைஞ்சிருமோ ஏன் உடம்புலேருந்து, ஏன்னா நம்ம வந்து சக்தியை வாங்கி கொடுக்குறோம். நம்ம வாங்கி கொடுக்கும்பொழுது கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. நம்ம கான்ஷியஸாக வாங்கிறது இல்லை சக்தியை, பிரபஞ்ச சக்தியை நம்ம குவித்து கொடுக்கறதில்ல. அதனால் குறைய வாய்ப்பு இருக்குது.
அப்போ என்ன பண்ணணும், கட் பண்ணிடுறோம். ரெண்டாவது வந்து லிங்க முத்திரை பண்ணலாம். லிங்க முத்திரை வந்து இது நிறைய தடவை போட்டிருக்கேன். இதை வந்து இப்படி கையை இப்படி வைக்கிறீங்களா, சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இப்படி மடித்து மற்ற விரலை இப்படி சேர்த்து வச்சா, குவிச்சு வச்சா இது வந்து ஒரு லிங்கத்தோட அமைப்பாக இருக்கும். இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த முத்திரை. இது மூலம் இப்படி வச்சா நமக்கு வந்து சக்தி மேலேருந்து வரும், நம்ம உடம்புல ஆகர்ஷிப்போம். இதில் இன்னொரு பலன் என்னதுன்னா, இந்த சக்தியை நம்ம கொண்டு வந்த சக்தியை நம்ம அடுத்தவங்களுக்கு அனுப்பலாம், ஹீலிங்க்கும் அனுப்பலாம். நம்ம உடம்புல வந்து சக்தி சேர்றதை நம்ம உணர்ந்துக்கலாம். அதனால் நம்ம மற்றவங்களை ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளும் இதை மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்களோ எல்லாம் ஊரில் இருக்காங்களோ, சகோதரிகளோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்படுறீங்க, அப்போ நம்ம வந்து இந்த முத்திரையை வச்சு அவங்களுக்கு அனுப்பலாம். ஓகேவா? மூன்றாவது வந்து காம முத்திரைன்னு ஒன்று இருக்குது. இது வர்மா புக்லேயும் பார்த்தேன். இது அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க மணிமேகலையும் டாக்டர் மணிமாறனும் டாக்டர் ரேணுகா இவங்க 2 பேர் எழுதின புக்கு ஒன்று இருக்குது, வர்ம மணி ஓசை. அதுலேயும் இருக்குது. எங்களுக்கு இந்த லிங்க முத்திரை, இந்த சதுர முத்திரையெல்லாம் ஆசானும் சொல்லியிருக்காரு, ஆசான் சண்முகமும் சொல்லியிருக்காரு. இந்த காம முத்திரை வந்து விண் ஆற்றலை தரும் நம்ம உடம்புக்கு. அது ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த ஆட்காட்டி விரலை மோதிர விரலால் இப்படி அழுத்திக்கிறோம். ஓகே, அது எப்படின்னா பின்பக்கம் போய் ஆட்காட்டி விரலால் மோதிர விரலை அழுத்துகிறோம். இப்போ நடு விரல் வந்து மேலே தானே இருக்குது. இதில் வந்து போயிட்டு இதோட 2வது பகுதியை கட்டை விரலால் தொட்டுட்டு இதை இப்படி வச்சுக்கிறோம். 2 கையும் சேர்த்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். தெரியுதா? ஆட்காட்டி விரலால் மோதிர விரலோட இதை அழுத்துகிறோம். சுண்டு விரல் சேர்ந்துருக்கு, நடு விரல் மேலே இருக்குது. அதில் அந்த 2வது பகுதியில் இந்த கட்டை விரலை வைக்கிறோம். இதை இப்படி ஒருத்தரை காமிக்கிறேன். தெரியுதா? இதுதான். பின்பக்கமும் காமிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த முத்திரையை வைத்தா இதையும் வந்து நேவல் கிட்ட தான் கொண்டு போகணும். அந்த நம்ம லிங்க முத்திரையும் நேவல் கிட்ட வைக்கணும். இந்த முத்திரையும் நேவல், சதுர முத்திரையும் நேவல் கிட்ட தான், தொப்புள் கிட்ட தான் வச்சுட்டு நம்ம இதை வச்சாலே போகிறோம். உடலில் உள்ள இந்த விண் ஆற்றல் வந்து நம்ம 10 வினாடி செஞ்சால் போகிறோம், உடலில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு நிறைய ஆற்றலும் கிடைக்கும். அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிறதால நம்ம உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்துடுமோன்னா கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன்.